வெளி மாவட்டத்திலிருந்து பணியாற்றி இடமாற்ற சபையூடாக பரிசீலிக்கப்பட்டு மேன்முறையீடுகளூடாக பரிசீலிக்கப்பட்டு இடமாற்றம் பெற்று வரப்போகின்ற ஆசிரியர்கள் இதுவரை வருடாந்த இடமாற்றத்திலே விடுவிக்கப்படவில்லை. அந்த விடுவிக்கப்படாததற்கான போலியான காரணமாக அதிகாரிகளால் சொல்லப்பட்ட விடயம் சேவையின் தேவை இடமாற்றம் என்பதை ஊடாக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அதனூடாக வந்துதான் உங்களை எடுக்க முடியாமல் இருக்கின்ற என்ற கோணத்திலே மிக பொய்யான பிரச்சாரத்தை செய்து அந்த ஆசிரியர்களுக்கும் இங்கிருக்கின்ற ஆசிரியர்கள் வெளி மாவட்டத்துக்கு சேவை செய்ய தயாரில்லாதவர்கள் போன்றும் சித்தரித்து தங்களுடைய முறைகேடுகளை மறைத்து அந்த ஆசிரியர்களுக்கும் இங்கிருக்கின்ற ஆசிரியர்களுக்கும் எங்களுடைய தொழிற்சங்கத்துக்கும் எதிராக கருத்தியலை விதைக்கக்கூடிய அளவுக்கு அவர்கள் செயல்பட்டிருந்த விதங்களை நாங்கள் இந்த இடத்திலே சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம். ஆகவே இந்த சேவையின் தேவை இடமாற்றம் என்பதற்கும் வருடாந்த இடமாற்ற சபையினூடாக பரிசீலிக்கப்பட்ட வருடாந்த இடமாற்றத்திற்கும் எந்த விதமான தொடர்புகள் இல்லாத போதும் கூட ஆசிரியர்களிடையே பிளவை உருவாக்கி தங்களுடைய அரசியல் நிகழ்ச்சிகளையும் சட்டவிரோதமான முறைகேடான மனிதாபிமானமற்ற செயற்பாடுகளை முன்கொண்டு செல்வதற்காக அரசியல் அடிவரடிகள் செயற்பட்ட தன்மைகளை இந்த ஆசிரியர் சமூகமும் கல்வி சமூகமும் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையிலே நாங்கள் இந்த இடத்திலே ஒன்றை தெளிவுபடுத்த விரும்புகின்றோம். இங்கே வெளிமாவட்ட சேவை செய்து இங்கு இடமாற்றத்துக்கு வருடாந்த இடமாற்ற சபையூடாக தகுதி பெற்ற ஆசிரியர்கள் 368 பேர் இங்கிருந்து சேவையின் தேவை என்ற அடிப்படையிலே தங்களுடைய அரசியல் நிகழ்ச்சிகளிலே இருக்கின்ற ஒரு காலமும் வேலை செய்யாத ஆசிரியர்களை மறைத்து அதிகாரிகளுடைய உறவினர்களையும் அதிகாரிகளுக்கு வேண்டப்பட்டவர்களையும் மறைத்து ஏற்கனவே வெளிமாவட்ட சேவைக்கு ஒத்த சேவைகளை செய்திருந்த தீவக விலையம் போன்ற பிரதேசங்கள் வெளிமாகாணம் போன்ற பிரதேசங்களை சேவைகளாக செய்திருந்தவர்களுடைய சேவைகளை மதிக்காமல் இடமாற்ற சபைக்கு முரணாக செய்யப்பட்ட இடமாற்றத்தினூடாக 193 பேருக்கு இடமாற்றத்தை இந்த ஆளுமையற்ற ஆளுநருடைய அதிகாரத்தின் மூலமாக இந்த ஆளுமையற்ற அதிகாரிகள் வழங்கி இருந்தார்கள். முதுகெலும்பில்லாத அதிகாரிகள் வழங்கி இருந்தார்கள். அந்த இடத்திலே 193 பேருக்கு வழங்கிய இடத்திலே 368 பேர் வருவதற்கு 193 பேரிலே 110 பேர் தான் யாழ் மாவட்டத்தில் இருந்து செல்வதற்காக இருந்தது. அப்படி என்று சொன்னால் மிகுதி 258 பேர் 110 பேருக்கு 110 பேரை வைத்துக் கொண்டு 258 பேரை இந்த முதுகெலும்பில்லாத இந்த அதிகாரிகளால் ஏன் அவர்களுக்கான உண்மையான நீதியை வழங்க முடியவில்லை? ஆகவே இங்கே முழுக்க என்ன நடந்தது என்று சொன்னால் ஆசிரியர் சமூகத்துக்கிடையிலே பிளவை ஏற்படுத்தி அறிவறுக்கத்தக்கதான நிர்வாக நடைமுறைகளை அரசியல் ரீதியாக செயல்படுவதற்கு முனைந்ததன் விளைவுதான் இந்த முரண்பாட்டுக்கும் இந்த இடமாற்றங்கள் நடைபெறாததற்கும் காரணம் என்பதை இந்த கல்வி சமூகமும் எங்களுடைய வெளி மாவட்டத்தில் பணியாற்றுகின்ற ஆசிரியர்களும் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த அடிப்படையிலே கடந்த வருடம் இடமாற்ற சபையூடாக செயற்பட்டு மேன்முறையீடு பரிசீலிக்கப்பட்ட நிலையிலே வடமாகாணத்தினுடைய ஆளுமையற்ற ஆளுநரினால் நிறுத்தி வைக்கப்பட்ட தன்னிச்சையாக நிறுத்தி வைக்கப்பட்ட 25 இடமாற்றங்கள் தொடர்பாக நாங்கள் தகவல் அறியும் சட்டத்தினூடாக நாங்கள் ஆரம்பத்திலேயே பெற்று இதனை அம்பலப்படுத்தி இருந்தோம். வடமாகாண ஆளுநரால் நிறுத்தப்பட்டவர்கள் மட்டும் 25 பேர் நாங்கள் இந்த தகவல் அறியும் சட்டத்துக்கு பிறகு எடுக்கப்பட்ட ஆவணத்திற்கு பிறகும் ஆளுநர் நிறுத்தி இருந்தார். இந்த முறைகேடுகளை நிவர்த்தி செய்ய முடியாமல் தன்னுடைய வேண்டப்பட்டவர்களை நிறுத்துவதற்காகத்தான் இந்த மனிதாபிமானமற்ற மனித குலத்துக்கு எதிரான செயற்பாட்டை இந்த வடமாகாணத்தினுடைய ஆளுமையற்ற ஆளுநர் செயற்படுத்தி இருந்தார் என்பதை இந்த சமூகம் விளங்கிக் கொள்ள வேண்டும். தான் இடமாற்றம் தனக்கு அநீதி இழைக்கப்பட்டதாக கூறி இங்கே அனுதாபத்தினை பெற்று ஆளுநராக வந்தவர் இன்று செய்கின்ற அநியாயங்களை இந்த வடமாகாண சமூகம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒரு அரசியல் அடிவரடியாக இந்த ஆளுமையற்ற ஆளுநராக செயற்படுகின்ற விடயத்தை இந்த வடமாகாண கல்வி புலம் விளங்கிக் கொள்ள வேண்டும். வடமாகாண கல்வியை சீரழிக்கின்ற விதமாக இந்த ஆளுமையற்ற ஆளுநர் செயற்படுகின்ற விதத்தையும் இந்த வடமாகாண கல்வி சமூகம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இங்கே வருடாந்த இடமாற்றத்திற்கும் அவர்கள் வருகின்ற வெளி மாவட்டத்திலிருந்து சேவை செய்து இங்கே தங்களுடைய சொந்த வலயத்துக்கு திரும்ப போகின்ற ஆசிரியர்களுடைய இடமாற்றம் உடனடியாக வழங்கப்பட வேண்டும். இங்கே இடமாற்ற கட்டளைகளை செயற்படுத்தல் என்கின்ற அரச சுற்றுநிறுவனத்தின் அடிப்படையிலே அரச தாவன விதிகளினுடைய திருத்தங்களின் அடிப்படையிலே மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. வருடாந்த இடமாற்ற கட்டளையை பெற்றுள்ள உத்தியோகத்தர் ஒருவர் உரிய திகதியில் புதிய நிலையத்தில் கட்டளையை தனது தற்போதைய நிலையத்தில் இருந்து சென்று நேர காலத்துடன் பொறுப்பேற்பதன் பேரில் அவரை அமைச்சு செயலாளர், திணைக்கள தலைவர் அல்லது நிறுவன தலைவர் விடுவித்தல் வேண்டும். அது மட்டுமல்லாமல்
வருடாந்த இடமாற்ற கட்டளை ஒன்று பெற்றுள்ள உத்தியோகத்தர் ஒருவருக்கு உரிய திகதியில் புதிய நிலையத்தில் கடமையை பொறுப்பேற்பதன் பொருட்டு தற்போதைய சேவை நிலையத்தில் இருந்து விடுவிப்பதற்கு நடவடிக்கை எடுக்காத அதிகாரிகளுக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுப்பது ஒழுக்காற்று அதிகாரிகளின் பொறுப்பாகும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த வருடாந்த இடமாற்றத்துக்கு வெளி மாவட்டத்தில் இருந்து சேவை செய்தவர்கள் இங்கே இடமாற்றம் வழங்கப்பட்டும் உரிய இடத்திற்கு இடமாற்றம் வழங்காத அதிகாரிகளுக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்கின்ற விடயத்தையும் இலங்கை ஆசிரியர் சங்கம் இந்த இடத்திலே வலியுறுத்தி நிற்கிறது. இதை பிரதம செயலாளர் செய்ய வேண்டும். வடமாகாண கல்வி அமைச்சின் செயலாளர் இதனை தடுத்து நிறுத்துவாராக இருந்தால் அதற்கு எதிராகவும் இலங்கை ஆசிரியர் சங்கம் மிகப்பாரிய தொழிற்சங்க போராட்டத்திலே ஈடுபடும். அது மட்டுமல்லாமல் வருடாந்த இடமாற்ற கட்டளை ஒன்று பெற்றுள்ள உத்தியோகத்தர் ஒருவரை தனது நிறுவனத்தில் இருந்து விடுவிப்பதற்கு கடமைகளை மேவுவதற்காக அவருடைய அடுத்தமைப்பவர் வரும் வரையில் காத்திராமல் உள்ளக ஒழுங்கை செய்து அவரை விடுவிப்பதற்கு அமைச்சு செயலாளர், திணைக்கள தலைவர், நிறுவன தலைவர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மிக தெளிவாக சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. ஆகவே வெளி மாவட்டத்தில் இருந்து இடமாற்றத்துக்கு தகுதி பெற்ற அனைத்து ஆசிரியர்களையும் இந்த 10ஆம் தேதி விடுமுறை விடுகிறது, தவணை விடுமுறை. தவணை ஆரம்பத்தின் போது வெளி மாவட்டத்தில் இருந்து இடமாற்றத்துக்கு தகுதி பெற்ற ஆசிரியர்கள் அனைவரும் அவர்களுக்கு இடமாற்ற சபை ஊடாக வழங்கப்பட்ட நிலையத்திலே கையெழுத்திடுவதற்கு அனுமதிக்கப்பட வேண்டும். அப்படி இல்லையாயின் இலங்கை ஆசிரியர் சங்கம் பாரியதொரு தொழிற்சங்க போராட்டத்தை முன்னெடுப்பதுடன் சட்ட ரீதியான செயற்பாட்டையும் முன்கொண்டு சென்று அவர்களுக்குரிய நீதியை வழங்க முன்னின்று உழைக்கும் என்பதையும் இந்த இடத்திலே நாங்கள் மிகவும் பொறுப்புடன் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம்.